ஹலோ மக்களே, உங்கள் அனிமையான டாட்டோ லைட்டுங்கிற என்னோட சேனலுக்கு உங்களை நான் வரைக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா டீமன் கார்ட் மாங்காவோட சாப்டர் 6-7 இது உங்களுக்காக. அதுக்கு முன்னாடி நான் ஒரு விஷயம் சொல்கிறேன், அதை மட்டும் நல்லா கேட்டுச்சுக்கோங்க. இந்த சவுல் டெக்னிக் தான் என்ன, அதே மாதிரி இன்போன் சவுல் டெக்னிக் என்ன நான் சொல்லிக்கிறேன், அதை மட்டும் நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. சவுல் டெக்னிக்னா ஒருத்தனுக்கு அந்த பிசிக்ஸ் பவர் இருக்குது பார்த்தீங்களா, அது மூலமாக கல்டிவேஷன் பண்ணுவான், அது மூலயமா அட்டாக் இல்லாட்டி டிஃபென்ஸோ இல்லாட்டி ஸ்பெல் காஸ்ட் பண்ணுறதோ அதை வந்து டெக்னிக் சொல்லுவாங்க. அதே இன்போன் சவுல் டெக்னிக்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, அது வேறு எதுவும் கிடையாது. இதுக்கு முன்னாடி எல்லாரும் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, நீங்கள் இறந்துட்டிங்கன்னா உங்கள் உடம்பு மட்டும் தான் அழியும், அது ஆன்மாங்கிறது அழிவே அழியாது. அந்த ஆன்மா மர்ஜமாக எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா, முன்னாடி இந்த செம்மத்தோட அந்த சவுல் டெக்னிக் எல்லாம் அது பிறக்க மாதிரி இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் இன்போன் சவுல் டெக்னிக்னு சொல்லுவாங்க. சரிங்களா மக்களே, உங்களுக்கு புரிஞ்சிச்சுல, இதை மட்டும் நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ஹீரோ என்ன சொல்கிறேன்னா, ஹலோ ஒத்தக்கும்போக்க, உங்களை பார்த்தாலே தெரியுது என்னோட இன்போன் சவுல் டெக்னிக் மேலே நீங்கள் ரொம்ப ஆர்வமாக இருக்கீங்க போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கேட்குறான். அது மட்டும் கிடையாது, உங்களை ஆசையை நான் ஏன் தடுக்கணும், உங்களை விருப்பப்படியே என்னோட இன்போன் சவுல் டெக்னிக் நான் காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அங்கே கேட்குங்கன்னா எப்படி தலைமுறை எடுத்துக்கலான்னு ஒரு வைக்குவாங்களோ அதே மாதிரி நம்ம ஹீரோவும் தலைமுறையை பிச்சு எடுக்கிறான். இதை பார்த்தோன்னா குயினாக்கா இருந்துக்கிட்டு இந்த சவுல் டெக்னிக் அதே மாதிரி சேமாக இருக்குது அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோவும் தலைமுறை எடுத்து அப்படியே ஊதி விட்றான். அது மட்டும் கிடையாது, இன்போன் சவுல் டெக்னிக்னு சொல்லி விட்றான் பாருங்க. இதை பார்த்தோன்னே நம்ம குயின் அக்காக்குன்னா இருந்துக்கிட்டு அப்படியே கண்ணெல்லாம் கலங்க ஆரம்பிக்குது. இது வந்து அதே தானே, இதுக்கு முன்னாடி பார்த்து அதே ஆள் தானே இவன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டு கிடக்குறாங்க. அது மட்டும் கிடையாது, நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா இன்போன் சவுல் டெக்னிக்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமாக தலைமுடியை வச்சுட்டு குளோன்னு ஒரு இருப்பான். இதை பார்த்துட்டு குயின் அக்கா இருந்துக்கிட்டு சவுல் மட்டும் கிடையாது, அந்த டெக்னிக்கும் அதே மாதிரி தான் இருக்குது, கண்டிப்பாக இது அவன் தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அப்படியே சைலண்டாக இருப்பாங்க. இதெல்லாம் பார்த்து நம்ம ஹீரோ இருந்துக்கிட்டு எக்கோ ஏதாச்சும் பேசுக்கா, நீ சொன்ன தான் இந்த டெக்னிக்கை காமிச்சேன் அப்படின்னு சொல்லும்போது நம்ம டீம் அண்ட் குயின் அக்கா இருந்துக்கிட்டு திடீர்னு பார்த்தீங்கன்னா அப்படியே டெலிபிட் ஆகியிருப்பாங்க. அது மட்டும் கிடையாது, ஓடி வந்து நம்ம ஹீரோ ஒர்க் பண்ணியிருப்பாங்க. இதை பார்த்தோன்னா ஹீரோக்கு எல்லாத்துக்கும் ரொம்ப பெரிய ஷாக்காக இருக்கும். இந்த இடத்துல இங்கே என்னதான் நடக்குது, இவங்க எதுக்கு என்னை ஹக் பண்ணிட்டு இருக்காங்க. அது மட்டும் கிடையாது, என்னை வேற ஹனின்னு கூப்பிட்டுருக்காங்க, இதுக்கு வாய்ப்பே கிடையாது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கும்போது நம்ம டீம் அண்ட் குயின் அக்கா இருந்துக்கிட்டு உன்னை நான் விட மாட்டேன் ஹனி அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டே இருப்பாங்க. அப்படி நல்ல வேலை என்னுடைய 2 குளோன் இருக்குது, அவங்க பார்த்துக்குவாங்க அப்படின்னு சொல்லும்போது அந்த 2 குளோனு காப்பாற்றவும் பார்த்து அவங்க வந்து பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு கிடப்பாங்க. வச்சுட்டு எங்கள் உடம்பை விட்டு விடுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது இவங்கெல்லாம் கண்ணீர்லாம் வந்துடும். அது மட்டும் கிடையாது, உனக்காக மட்டும்தான் நான் 500 வருஷமாக காத்திருந்தேன், அது மட்டும் கிடையாது திரும்பி உன்னை பார்த்துட்டேன், இதுக்கப்புறம் உன்னை நான் விடவே மாட்டேன், கண்டிப்பாக என் வாழ்க்கை முழுக்க உங்கள்கூட தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹானின்னு சொல்லியிருப்பா. இதெல்லாம் கேட்டால் நம்ம ஹீரோ வந்துக்கிட்டு இப்போ இங்கே என்ன தான் நடக்குது, என்ன வேறு ஹானின்னு கூப்பிட்டு கிடக்கா. இதே டயஸ் மாஸ்டர் ஸ்கூலில் தான் காமிக்கிறாங்க. அது பார்த்தீங்கன்னா லுஜா வில்லேஜில் தான் இருக்குது, பேர் பார்த்தீங்கன்னா லுஜா வில்லேஜ். அங்கே கிளாஸ் 3 கிரேடிங்கிற ஒரு கிளாஸை காமிக்கிறாங்க. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு பொண்ணை காமிக்கிறாங்க. அந்த பொண்ணோட பேர் பார்த்தீங்கன்னா ஃபெயிலிங்கு, அதுவும் கிளாஸ் 3 கிரேடியோட மானிட்டர் அவங்க தான். அவங்க வேறு எதுவும் கிடையாது, நம்மளோட ஹீரோயினி. அது பக்கத்தில் ஒரு குட்டி பொண்ணு இருக்குது பார்த்தீங்களா, அந்த குட்டியோட பொண்ணு பேர் தான் சோயி. உடனே நம்ம ஹீரோயின் இருந்துக்கிட்டு உனக்கு கொஞ்சம் வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம குட்டி பொண்ணுகிட்ட கேட்கும்போது நம்ம குட்டி பொண்ணு வேணும்னு சொல்லியிருப்பாங்க. அதனால பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் ஊட்டி விட்டுருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம குட்டி பொண்ணு கேட்குறாங்க, நம்ம டேஸ்ட்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு, என்னாச்சு அப்படின்னு கேட்கும்போது நம்ம குட்டி பொண்ணு ஒரு சின்ன போர்டை மட்டும் காமிச்சிருப்பாங்க. அந்த போர்டில் என்ன இருக்குன்னா, இந்த மாதிரி என்னோட மீல் கார்டை நான் தொலைச்சிட்டேன், அதே மாதிரி எனக்கு அரேஞ்ச் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதில் போட்டிருக்கோம். அது மட்டும் கிடையாது, டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஏதோ கொஞ்சம் சால்ட்டியாக இருக்குது, இருந்தாலும் ஓகே அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோயின் பார்க்குறாங்க. பரவாயில்ல, என்ன தான் கொஞ்சம் இதாக இருந்தாலும் ஓகே பாரு, நல்லா அழகாக தான் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு தலையில் தட்டி கொடுத்துருப்பாங்க நம்ம ஹீரோயின். உடனே நம்ம ஹீரோயின் என்ன கேட்குறாங்கன்னா, இந்த ஸ்கூல்லேருந்து இந்த ஸ்கூலுக்கு வந்திருக்க, ட்ரான்ஸ்ஃபர் ஆகி வந்திருக்கு, அது மட்டும் கிடையாது மீல் கார்டு பத்திரமா பார்த்துக்க முடியாது அப்படின்னு கேட்கும்போது மீல் கார்டு அப்படின்னு ஒன்றும் கிடையாது, இந்த டீனு தான் என்னை கூட்டிகிட்டு வந்தார். அப்போ நம்ம ஹீரோயின் கேட்குறேன், அம்மா அவனோட பேரண்ட்ஸ் தான் எங்கே அப்படின்னு கேட்கும்போது அப்போ நம்ம குட்டி வந்துட்டு பேரண்ட்ஸ்னு எனக்கு எதுவும் கிடையாது, நான் சாப்பாட்டுக்கு எல்லாருக்குமே நான் தனியாக தான் இது வரைக்கும் வளர்ந்துக்கிட்டு இருந்தேன், அது மட்டும் நான் தனியாக தான் இருந்தேன் அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோனுக்குன்னா ஒரே இதாக போயிடும். அப்போ நம்ம கிட்ட பொண்ணு வந்துட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, சாப்பாடை பற்றி இனிமேல் நான் கவலையே பட தேவையில்லை, ஏன்னா எனக்கு தான் இந்த கார்டு இருக்குது, நம்ம டீன் எழுதி கொடுத்தது, இதை எங்கே காமிச்சாலும் சரி அவங்க எல்லாருமே எனக்கு கொஞ்சம் சாப்பாடுனா கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம குட்டி பொண்ணு அப்போ அதே சொல்லியிருக்கோம். இதை பார்த்தா நம்ம ஹீரோயின் இருந்துக்கிட்டு அதெல்லாம் இருக்கட்டும், அந்த போர்டில் என்ன எழுதிருக்க மாச்சு உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அப்போ நம்ம குட்டி பொண்ணு அழகாக ஒரு விஷயம் சொல்லியிருப்பா. அது வேறு எதுவும் கிடையாது, நான் இந்த வரைக்கும் படித்ததே கிடையாது, அதனால் இதில் என்ன இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு படிக்கவும் தெரியாது அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா உடனே அங்கே இருக்க டீனை போட்டு கண்டபடி திட்டிருப்பா. அடே ஊமை கழுத டீனே, போய் இந்த பொண்ணுக்கு இந்த மாதிரி இடம் எழுதி கொடுப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கண்டுபிடித்திட்டு இருப்பா. அப்போ நம்ம ஹீரோயின் இருந்துக்கிட்டு ஒருவேளை நம்ம டீமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒருவேளை ஆர்வம் இருக்குமோ இந்த மாதிரி ஆர் பண்ணால் கூட்டி வரதுக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பா. அப்போ நம்ம குட்டி பொண்ணுங்கிட்டு ஏன் இதுக்கு முன்னாடி ஏதாச்சும் ஒரு ஆர் பண்ண வந்திருக்காரா அப்படின்னு கேட்கும்போது அந்த கிடக்கிறான் பாரு ஒருத்தன் தின்னுபிட்டு அப்படி தட்டிலே தூங்கியிருக்கான் பார்த்தியா, அவன் தான். ஹீரோட பார்த்தீங்கன்னா எக்ஸ் டயான் லீவும் போட்டிருக்கோம். அது மாதிரி கிளாஸ் 3 கிரேடியோட எலிட் டிசபிள், அதாவது எலிட் ஸ்டூடெண்ட் தான் நம்ம ஹீரோ. இப்போ நம்ம ஹீரோ தான் காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா ஆன்ம உலகத்தில் இருந்திருப்பான். அது மட்டும் கிடையாது, பார்த்தீங்கன்னா அட்ராக்டிங் கான்ஸ்டலேஷன் அப்படிங்கிற சவுல் ரிலமில் இருந்திருப்பான்.
அப்போ நம்ம ஹீரோ வந்துட்டு, கோஸ்ட்டே சுற்றி எங்கே இருக்க? நீ இங்க தான் எங்கேயோ பக்கத்துல இருக்க. எனக்கு தெரியும். ஒழுங்கா வெளிய வா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கத்த சத்தம் போட்டிருப்பான். அப்போ பார்த்தீங்கன்னா, திடீர்னு ஒரு வெளிச்சமா வந்திருக்கும். அதனால நம்ம ஹீரோட கண்ணெல்லாம் ரொம்ப கூச ஆரம்பிச்சிருக்கும். என்ன நடக்குது இங்க? ஏன் இந்த அளவுக்கு ரொம்ப கூசுது அப்படின்னு பார்க்கும்போது, அந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா, திடீர்னு ஒரு இடத்த வந்திருப்பான். அந்த இடம் பார்க்கவே ரொம்ப அழகா இருந்திருக்கும். இது என்ன மாரியான இடம் அப்படின்னு கேட்கும்போது, அது பார்த்தீங்கன்னா, சவுல் ரிலம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை வந்திருக்கும். அது யார்ரா சொல்றான்னு பார்த்தா, இந்த சைடு பார்த்தீங்கன்னா, அவங்க பார்க்கவே பார்த்தீங்கன்னா, ஒரு தேவதை மாரி இருந்திருப்பா. அப்ப அவங்க என்ன சொல்றாங்கன்னா, த ஹெவன்லி சவுத்தர்ன் கேட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க. அப்போ நம்ம ஹீரோ வந்து திரும்பி பார்க்குறான். அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, தொறக்கிறது பார்த்தீங்கன்னா ஹெவன்லி சவுத்தர்ன் கேட். அப்போ நான் ஒன்றும் ஆர்டினரி சவுல் கிடையாது அப்படின்னு சொல்லி முடிக்கிறதுக்குள்ளே நம்ம ஹீரோ மண்டையில் ஒரு அடி அடிச்சிருப்பான். ஆத்தாடி இங்கே என்ன தான் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு தேவதையை நினச்சிருக்கான். அப்போ நம்ம ஹீரோ இருந்துக்கிட்டு, நீ யாராக வேணா இருந்துக்கு, அதை பற்றி எனக்கு கவலை கிடையாது. நான் ரொம்ப சந்தோஷமாக என்னோடய கிளாஸில் உட்காந்து சிக்கன் லெக் சாப்பிட்லான்ட்டு ஆசை இருந்தேன். திடீர்னு பார்த்தீங்கன்னா இந்த வேர்ல்டுக்கு சம்மன் பண்ணப்பட்டிருக்கேன். அப்படின்னா ஆண்மை இல்லாமல் என்னோடய உடம்பு மட்டும் பார்த்தீங்கன்னா இப்போ மயக்க நிலையில் இருக்கும். அது இப்படி தானே அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு, நீ சாகிற வரைக்கும் இதே மாதிரி தான் உன்னை மிதிச்சிட்டு இருக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு மிதிச்சிருப்பான். அதெல்லாம் கெஞ்சிருக்கேன், நீ விட்டுற, நான் தெரியாமல் உன்னை கூப்பிட்டுட்டேன். ஒரு முக்கியமான விஷயம் சொல்கிறேன்னு தான் உன்னை கூப்பிட்டேன் அப்படின்னு சொல்லும்போது, அப்படியே கட் பண்ணி நம்ம ஸ்கூலில் தாங்க நினைக்கிறாங்க. நம்ம ஸ்கூலில் இருந்த நம்ம குட்டி பொண்ணு இருக்குது பார்த்தீங்களா, அந்த குட்டி பொண்ணு இருந்துட்டு நம்ம ஹீரோ பார்த்துட்டு, அம்மா ஹீரோ இந்த மாதிரி கிடக்காதுல, ஏதாச்சும் ஆபத்து கிடையாது அப்படின்னு கேட்கும்போது, நம்ம ஹீரோ நின்றுட்டு அது என்ன ஆபத்து கிடையாது, அவன் தூங்கிட்டு தான் இருக்கான் அப்படின்னு சொல்லும்போது, எப்படி இந்த மாதிரி சாப்பாடு வச்சுட்டு தூங்கிட்டு இருப்பாங்க? என்னத்த சொல்ல, இவன் பிறக்கும் பொழுதே பார்த்தீங்கன்னா சவுல் அட்ராக்டிங் கான்ஸ்டியூஷன் அதோட தான் பிறந்தான். சவுல் அட்ராக்டிங் கான்ஸ்டியூஷன்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஒரு மனுஷன் இருக்கான் பார்த்தீங்களா, அவனை பொறுத்த வரைக்கும் அவனும் சரி, அவனுடைய சவுலும் சரி ரொம்பவும் கனெக்டாக இருப்பாங்க. அதை போல பிரிக்கவே முடியாது. நான் ஹீரோ வந்து அப்படி கிடையாது. ஏன்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஹீரோட சவுலும் சரி, அவனோட உடம்பும் சரி, கொஞ்சம் கனெக்டிவிட்டிங்கிறது கொஞ்சம் வீக்காக இருக்கும். அதனால எந்தாச்சும் ஒரு கோஸ்ட் ஹெல்ப் கேட்டாங்கன்னா, உடனே நம்ம ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துக்கு சமன் ஆயிடுவான். அப்போ அந்த இருக்க அந்த தாத்தா என்ன கேட்குறான்னா, இந்த மாதிரி என்னோட பேக் கார்டில் இருக்க அந்த கோழி கூண்டில் தான் என்னோட மணி எல்லாத்தையும் ஒழிச்சு வச்சிருக்கேன். அந்த இடத்துல எல்லாத்தையுமே என்னோட ஒய்ஃப் கிட்ட சொல்லிடு அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லியிருப்பாரு. இந்த மாதிரி டயத்தில் பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா அசந்து தூங்குற மாதிரி தான் இருந்திருக்கும். அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோன்னு சொல்ல, அப்போ நம்ம குட்டி பொண்ணு வந்துட்டு என்ன சொல்லுதுன்னா, அப்பா இது ரொம்ப நல்ல விஷயமா இருக்கே அப்படின்னு சொல்லும்போது, அப்போ நம்ம ஹீரோயின் இருந்துக்கிட்டு, நீ நினைக்கிற மாதிரி அவர் சொல்லாமல் சரி இல்லை, இந்த மாதிரி கல்டிவேட்டருக்கு பார்த்தீங்கன்னா அது மிகப்பெரிய டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோன்னு சொல்லியிருப்பாங்க. அப்படி என்னன்னா நம்ம ஹீரோ நல்லா தூங்கிட்டு இருக்கான் பார்த்தீங்களா, அப்போ தான் ஒரு விஷயத்தை நம்ம ஹீரோன்னு சொல்கிறாங்க. முன்னாடி நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய ஜீனியஸு, அதாவது ஸ்கூலே மாஸ்டர் லெவலுக்கு நம்ம ஹீரோ சின்ன வயசுலேயே வந்திருப்பான். அந்தளவுக்கு ஜீனியஸாக இருந்திருப்பான். இதை மட்டும் மிஸ் பண்ணிட்டேன்னா அடுத்த 2 வருஷத்துக்கு நம்ம ஹீரோவால் எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி இருக்கும்போது, திடீர்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ தூங்கியிருப்பான். மாதிரி தூங்கினாலே அதில் ஃபெயிலாக போயிருப்பான். அதனால 2 வருஷத்துக்கு அவனால் எதுவும் செய்ய முடியாது. இந்த மாதிரி காட் ஆஃப் ஜீனியஸ் அழிக்க 2 பேரில் பார்த்தீங்கன்னா இப்போ காட் ஆஃப் ஸ்லீப்பிங்கிற பெட்ட பேரை வச்சுட்டு அழைச்சிட்டு கிடப்பாங்க அப்படின்னு சொல்லும்போது, இந்த மாதிரி கூப்பிடுவாங்களா, இதுக்குன்னா ஒரு வழியே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம குட்டி பொண்ணு கேட்கும்போது, அதுக்கு நம்ம ஹீரோ நின்றுக்கிட்டு என்ன சொல்கிறான்னா, இந்த மாதிரி டீனு வந்து இந்த மாதிரி டெய்ல்ஸ்மெண்ட்டை வச்சுட்டு இந்த உன்னுடைய முன்சம சவுல்ருக்கு பற்றி அதை வேணால் பிரிச்சுட்டுமா கேட்கும்போது, அதுக்கு நம்ம ஹீரோ வந்துக்கிட்டு வேணாம் அது இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பான். அப்போ நம்ம குட்டி பொண்ணு இந்த மாதிரி எனக்கு கேட்டிருந்தேன்னா கண்டிப்பாக நான் பிரிச்சுருக்க ஒத்துருப்பேன் அப்படின்னு சொல்லும்போது, எல்லாருமே அப்படி தான் செய்வாங்க. ஆனால் ஹீரோ அந்த மாதிரி செய்ய கிடையாது. அப்போ நம்ம ஹீரோ என்ன நினைக்கிறேன்னா, நம்ம ஹீரோ உண்மையில ஜீனியஸா இல்லாட்டி ஒரு முட்டாளா அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிப்பாங்க. அதை இந்த சைடு காமிக்கிறாங்க. அப்போ நம்ம தேவதை இருந்துக்கிட்டு சத்தம் போட வச்சுக்கிட்டு நம்ம ஹீரோவை உனக்குலாம் எவ்வளோ தெரியும் இருக்கும் அப்படின்னு கேட்கும்போது, நம்ம ஹீரோவும் பார்த்துக்கிட்டு கிடக்குறேன் என்ன தான் சொல்லுதுன்னு. அப்போ நம்ம தேவதை இருந்துக்கிட்டு, இங்கே பாரு நான் ஒரு தேவதை அதுவும் கிடையாது, பேரடைஸில் இருந்து நான் வர வைக்கப்பட்ட ஒரு தேவதை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கோம். அப்போ நம்ம ஹீரோ வந்துட்டு, யாருக்கிட்ட கதை இருக்கிற ஏதாச்சும் ஒரு தேவதை இந்த அளவுக்கு மூஞ்சி கொடூரமாக இருக்குமா அப்படின்னு கேட்கும்போது, உடனே நம்ம தேவதை வந்துக்கிட்டு, ஏன்டா இந்த மாதிரி மூஞ்சை குலைச்சது மட்டும் கிடையாது, உன்னை அடிக்கணும் போல தான் இருக்குது, என்ன செய்யறதுக்கு, கூல்டான் இந்த மாதிரி நம்ம பேச வைத்திட்டேன்னா சரி நம்ம பவர் யூஸ் பண்ணிக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தேவை வந்துட்டு தன்னுடைய பவர் இருக்குது பார்த்தீங்களா, அதை பயன்படுத்தி ஃபஸ்ட் நம்ம பேச க்ளீன் பண்ணிக்கணும். அப்புறம் கம்டவுனாக இருக்கணும். கம்டவுன் நம்ம பேச மறுபடியும் பலபடி மாறிடுச்சு. சரி இந்தளவுக்கு நம்ம பொறுமையாக ஸ்மைலோடு அவங்ககிட்ட பேசுவோம், அப்போ தான் புரிஞ்சுக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கிட்ட திரும்பி, இங்கே பாரு நான் என்ன சொல்கிறேன் உனக்கு புரியுதா, ஸ்மைலோட நான் உங்கள்கிட்ட கொஞ்சம் பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன சொல்ல வரேன்னா ஆரம்பிக்கிறதுக்குள்ள நம்ம ஹீரோ திரும்பியும் ஒரு அடி அடிப்பான் பாருங்க மூஞ்சி மேலேயே. இதுக்கு அடிச்சா அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இந்த சாட்டு முடியாது. சரிங்களா மக்களே என்னுடைய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பெல் ஐக்கனை ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. முக்கியமாக லைக் பட்டன் ஒன்று இருக்குது மக்களே, அதை தட்டி விடுங்க. அப்போ தான் என்னோட வீடியோ பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு ரெக்கமெண்டேஷன் பண்ணுவோம். சரிங்களா மக்களே, உங்களை அடுத்த சாப்டரில் வந்து சந்திக்கிறேன். சரிங்களா மக்களே, அது வரைக்கும் டாட்டா, பாய்.